ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அந்த ட்ராமாவோட நேம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச எஃபோர் தாய்லாண்ட் ட்ராமா தான். இதில் நம்மளோட ஃபேவரட்டான பிரைட் நடிச்சிருக்கான். அவனை எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிரைட்டை பிடிச்சவங்க எல்லாரும் பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட்ல போடுங்க, பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஷார்ட்ஸில் தான் இந்த ட்ராமா போடலான்னு நினச்சேன். அது நல்லாவே வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் லாங் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ஆதரவை இதுக்கும் கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். நானும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். சரி வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போகலாம். 4 சேட்டை பிடிச்ச வாலு பசங்க இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட நம்ம அப்பாவே ஹீரோயின் வந்து மாட்டிக்கிட்டு படுற பாடதான் இந்த டிராமா ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஹீரோ பேரு வந்து டீம். அவனுக்கு வந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. இவனுங்க 4 பேருமே ஒன்னா தான் சுத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்க 4 பேருமே நம்பர் 1 பணக்காரங்க லிஸ்ட்ல இருக்கிறவனுங்க தான். அவனுங்க பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து எல்லாரும் பணக்கார வீட்டு பசங்க தான் படிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல மிடில் கிளாஸ் பொண்ணான நம்ம கொரியாவும் படிக்கிறா. அவ தான் நம்மளோட ஹீரோயின். அவ எப்படி அந்த ஸ்கூல்ல சேர்ந்தா அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, அவ நல்லா படிக்கிற பொண்ணு. ஸ்காலர்ஷிப் மூலமா அவ அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கா. அங்க உள்ளவங்க எல்லாமே இவளை வந்து ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. யாருமே அவகிட்ட நல்லாவே பேச மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதை பேசாவே எடுத்துக்க மாட்டா. எப்பவுமே படிப்பு படிப்பு படிப்பு, இதுதான் அவளோட ஒரே குறிக்கோளா இருக்கும். அப்பதான் வந்து அங்க ஒரு பொண்ணு வந்து நீவா ஜாயின் ஆகுறா. இவகிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து இவ வந்து சொல்றா, ஏன் வந்து நீ தனியா உட்காந்து படிச்சுட்டே இருக்க, யாரு கூடயும் சேர மாட்டியான்னு கேட்க, இல்ல நான் மிடில் கிளாஸ் பொண்ணு, என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலை பத்தி சில பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. புது புது ரூல்ஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, ஆமா இந்த ஸ்கூல்ல மொத்தம் 4 பசங்க இருக்கானுங்க. அவனுங்க சரியான பேய் பசங்கன்னு சொல்லலாம். அவனுங்க சொல்றதுதான் இங்க நடக்கணும். இங்க இருக்கிற பிரின்சிபல் சார் யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இவனுங்க பண்றதுதான் இங்க எல்லாமே. அவனுங்களுக்கு எல்லாருமே இங்க பயந்துதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா பயங்கரமா என்னென்னமோ சொல்றா. இவ கேட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கா. என்ன சொல்ற, எனக்கு புரியவே இல்லை, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் சொல்றான், அந்த பசங்களுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ரெட் கார்டுன்னு ஒன்று கொடுப்பானுங்க. அந்த ரெட் கார்டு வந்து யாருக்கிட்ட இருக்கோ அவனுங்களை வச்சு செஞ்சிருவாங்க. இங்க இருக்கிற பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து அவன் பக்கம் தான் இருக்காங்க, அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவனை மீறி இங்க இருக்கிறவங்க யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ரெட் கார்ட்லேருந்து நம்ம தப்பிக்கிற வரைக்கும் தான் நம்மளால உயிர் வாழ வரையும் நிம்மதியா இங்க படிக்கவும் முடியுங்கிற மாதிரிலாம் பயத்தை கிளப்ப, ஐயோ வந்த அன்னைக்கே என்னடா இது இப்படிலாம் நடக்குதேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. அதே மாதிரி இங்க ஒரு பையனை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவன் பயந்தடிச்சுட்டு ஓடுறான். அவன் பின்னாடி எல்லா பசங்களும் துரத்திக்கிட்டு வராங்க. ஒரு பாலஞ்சு ஸ்டேடியத்துக்குள்ள அவனை கூட்டு போய் சும்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. 4 பசங்களும் அப்படியே ஹேண்ட்ஸமா வந்துட்டு இருக்கானுங்க. என்ன ஹேண்ட்ஸமா இருந்து என்ன பிரயோஜனம், மனசாச்சே இல்லாம கொடூர மிருகங்களா தான் இருக்கானுங்க. பாவம் அவனை போட்டு நல்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. காரணம் இவனுங்க இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் பிரேக் பண்றது, இவனுங்களோட ரகசியம் எல்லாத்தையுமே வந்து வெளில கொண்டு வர மாதிரி வீடியோஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பானுங்க. ஸோ அதை வந்து இவன் வந்து சோஷியல் மீடியாவில் போட போறேன்னு மிரட்டி இருப்பான். ஸோ அதனால தான் வந்து இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அந்த பாரு இப்பவே இந்த வீடியோவை டெலிட் பண்ண, இல்லைன்னா உன்னை அடிச்சு சாவடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, நீ என்ன வேணா பண்ண, நான் ஒன்றும் இங்கே இருக்கிறவங்க மாதிரி பயந்தாங்குழி இல்லை, நான் என் உயிர் போனாலும் சரி நான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் காட்டுவேன், உங்களோட எல்லா சுயரூபமும் தெரியணும், இங்கே இருக்கிற அப்பாவி பசங்களோட லைஃப்லாம் நான் சீரழிக்க மாட்டேன். உடனே வந்து இவனுக்கு கோவம் வருது. டக்குன்னு ஃபோனை எடுத்து அவன் முன்னாடி தான் காட்டுறான். டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வீடியோவுமே டெலிட் ஆயிடுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே ஷாக் ஆறான். அப்பதான் வந்து அந்த 4 பசங்களை ஒருத்தவங்க வந்து ஹேக்கர் பையன். ஸோ அவன் தான் வந்து ஹேக் பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையுமே தன்னால டெலிட் ஆக வச்சிருப்பான். சரி வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடி வாங்க விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறானுங்க. இந்த 4 பசங்களை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அவனுங்களை எப்பேற்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு, நம்மளோட ஹீரோ பேரு டீமு. அவன் பெரிய பணக்காரன். அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் இவன் பின்னாடி தான் சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா இவன் யாரையுமே கண்டுக்க மாட்டான். அப்படியே திமிரா ஆட்டிடியூடாவே மெயின்டைன் பண்ற ஒரு பர்சன் சொல்லலாம். 2வது பாத்தீங்கன்னா கவின். இவன் வந்து பொண்ணுங்க கூடயே தான் சுத்திட்டு இருப்பான். பொண்ணுங்க இல்லைன்னா நான் இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கண்ணன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட தான், இன்னொரு நாளைக்கு இன்னொன்னு பொண்ணு. இட்ஸ் ஏ பிளே பாய். 3வது ஹீரோ பேரு ரின்னு. அவன் ரொம்பவே நல்லவன். அவன் உள்ள வேலை உன்னு சுத்திட்டு இருப்பான். யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த கேங் கூட அவன் எப்படி சேர்ந்தான்னு தான் தெரியல. ஏன்னா எல்லாருமே சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறதுனால இவனுங்க பண்ற அந்த சேட்டைகள்லாம் இவனுக்கு பிடிக்கலனாலும் வேற வழி, ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கான். 4வதா வந்து ஹேக்கர் பையன். இவன் வந்து ஹேக் பண்றது போறது இதுதான் அவனோட ஹாபியாவே இருக்கும். இப்படிதான் அந்த 4 பசங்களும் அந்த ஸ்கூல்ல அப்படியே சுத்திக்கிட்டு வருவானுங்க. நம்மளோட ஹீரோயின் வந்து அவனோட புது ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவ கூட உட்காந்து கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து சாஸ் வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ எடுத்துட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர போக அங்க வந்து தீம் வரான். தீமோட காலில் நூடுல்ஸ் எல்லாத்தையுமே கொட்டிடுறான். உடனே அந்த இடத்துல நம்ம தீமுக்கு சமக்கும் வந்து அப்படியே முறைக்கிறான். என்னடி திமுறா, எவ்வளவு தைரியம் தான் என் காலில் இதை கொட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கத்த. உடனே பயந்துட்டு அப்படியே சொல்றா, ஐயோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல, உங்களுக்கு புதுசு நான் வாங்கி
வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன புது ஷூவா? இந்த ஷூவோட பிராண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் வாங்குறதுக்கு உன்கிட்ட எங்க இருக்கு காசு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவ பக்கத்துல அடிக்க போறான். அப்ப டக்குனு நம்ம கொரியா வந்துடுறா. இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தவ தைரியமா பேச ஆரம்பிக்கிறா. அவன் கண்ண பார்த்து உடனே, "இந்த பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. இப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி. என்ன சொன்ன? தப்பா? இவ்ளோ நாள் வாய மூடிட்டு இருந்தவ, இப்ப என்னடி? அப்படிங்கிற மாரி கேட்க, "இல்ல அவ என்னோட ஃப்ரெண்டு. அவளுக்கு நீங்க இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் அவள பனிஷ்மென்ட் பண்ணிறாதீங்க. அவளால தாங்க மாட்டா." அப்படின்னு சொல்ல, "ஓ! அவ தானே தாங்க மாட்டா. அவளுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு வரில்ல. அப்ப அத நீ அனுபவிச்சுக்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திமிரா ஒரு மொற மொறச்சுட்டு அப்படியே போறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அடுத்த நாள் கொரியா எப்போதும் போல ஸ்கூலுக்கு போக, அங்க அவளோட லாக்கர்ல அவளோட திங்ஸ வைக்க போறா. தொறந்து பார்த்தா பயங்கர ஷாக். அந்த ரெட் கார்டு அங்க இருக்கு. அத பார்த்துட்டு, "ஐயோ! சோலி முடிஞ்சிச்சு போ" அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயந்துட்டு நிக்கிறா. அத பார்த்து அங்க இருக்கிற பசங்கள்லாம், "ஏய் ஒரு ஆடு சிக்கிடுச்சுடோய்" அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஹாப்பியா ஆறாளுங்க. என்ன செய்ய போறானுங்கன்னு தெரியல. பாவம் நம்ம கொரியா அவ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப அவ மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.